இப்போ பேசிக்காக பை பர்த்டே எனக்கு வந்து ஒரே கிட்னி தான். ஸோ ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ஒரு கிட்னி எனக்கு ஆப்சென்ட் மேடம். இப்போவும் இதில் எனக்கு புரோட்டீன் லீக்கேஜ் இருக்குது, என்ன செய்யலாம்? முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது உணவு கட்டை விரலில் இருக்கக்கூடிய வலி என்னவாக இருக்கும். மைல்டாக ஒரு வலி தெரிஞ்சதுன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துப்படுதுங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சுகர் லெவல் குறையிறது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே சீந்தில் ஒரு முக்கிய மருந்து. இந்த சீந்தில் பொடியாக அந்த இலைகள்ல இருந்து நம்ம பொடியாக நம்ம எடுத்து உடலில் இருக்கக்கூடிய சுகர் லெவலும் குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி யூரிக் ஆசிட் லெவலும் நல்லாவே உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். ஸோ யூரிக் ஆசிட் லெவல் குறையிறதுக்கு இது வந்து பெஸ்ட் மெடிசனாக இருக்கும். வரும் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் சொன்ன மூலிகை மருந்துகள், அதுவும் முக்கியமாக சிறுநீரக பிரச்சனைக்கு சொல்லியிருக்கக்கூடிய முக்கிய மருந்துகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். ஏன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 14 வருடங்களாக சிறுநீரக பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். எவ்வளோ பிரச்சனைங்க, கிட்னி வந்து எனக்கு இவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்கு, கிட்னியில் எனக்கு சிஸ்ட் இருக்குது, ரீனல் பேரன்கைமல் டிசீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள், இல்லை சிஸ்டைட்டிஸ் கண்டிஷன், குளோமெருலர் நெஃப்ரைட்டிஸ், இந்த மாதிரியான கண்டிஷன்லலாம் நம்ம சிறுநீரகத்தை எப்படி பாதுகாக்கலாம்? டாக்டர் எனக்கு கிட்னி வந்து சுருங்கி இருக்குது, இப்போ பேசிக்காக பை பர்த்டே எனக்கு வந்து ஒரே கிட்னி தான். ஸோ ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ஒரு கிட்னி எனக்கு ஆப்சென்ட் மேடம். இப்போவும் இதில் எனக்கு புரோட்டீன் லீக்கேஜ் இருக்குது, என்ன செய்யலாம்? முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது உணவு முறைகள் தான். ஸோ உணவு முறையில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நார்மலாக நம்ம கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருந்தாலும் யூரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஸோ இந்த யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்பொழுது உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இது ஆர்த்ரைட்டிஸ் ரிலேட்டடாகவும் வரக்கூடியது. அப்போது நமக்கு கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இல்லாத போது யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம உடலில் இந்த மெட்டபாலிசம் நடந்து, முக்கியமாக இந்த ப்ரோட்டீன்ஸ், இது எல்லாமே மெட்டபாலிசம் நடந்து அதனால் வரக்கூடிய கழிவுகளில் ஒன்று இந்த யூரிக் ஆசிட். இது ரத்தத்தில் அதிகரிக்குதுன்னா கிறிஸ்டல்ஸ் மாதிரி அங்கங்கே செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படி நமக்கு வந்து கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது, கால் பிளாடரில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது, அந்த மாதிரி யூரிக் ஆசிடும் நமக்கு என்னென்னா ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? நார்மலாக நம்ம என்னென்ன டயட் எடுக்கலான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த யூரிக் ஆசிட் லெவலை மெயின்டைன் பண்ணணும், அதிகரித்த யூரிக் ஆசிடை நம்ம குறைக்கணும்னா சில உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல வாழைத்தண்டு ரொம்ப முக்கியங்க. ஸோ தவறாமல் நீங்கள் வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சிட்டே வாங்க. டெய்லி ஒரு 100 ml வாழைத்தண்டு சாறு நீங்கள் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்தது நான் வேறு என்னங்க சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுரைக்காய், வெள்ளை பூசணிக்காய், புடலங்காய். ஸோ இந்த மாதிரி நீர்ச்சத்து இருக்க காய்கறிகளை ஏதாவது ஒன்று ஜூஸாக எடுத்து காலையில் ஒரு 100 to 200 ml குடிச்சிக்கலாம். இப்போ வெள்ளை பூசணி நம்ம எடுத்து ஜூஸாக குடிக்கிறோன்னா அதனோட ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை ஜூஸ் மாதிரி நீங்கள் எடுத்து குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய நமக்கு தேவையற்ற கழிவுகளும் வெளியேற ஆரம்பிக்கும். யூரிக் ஆசிட் லெவலும் நமக்கு நல்லா குறையும். ஒருவேளை இந்த யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்குது, என்னென்ன உணவுகள் நான் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்கஹால், ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தால் அதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. நான்வெஜ், ஸோ அசைவ உணவுகள் தவிர்க்கணும். ஒரு சிலருக்கு இந்த யூரிக் ஆசிட் லெவல் 8 above, 8க்கு மேலே இருக்குது, 10, 12 இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அசைவ உணவுகளை கொஞ்சம் நாளைக்கு தவிர்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது, அதாவது எண்ணெயில் ரொம்ப பொரித்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கனாலும் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும். ஒருவேளை உங்களுக்கு ஜாயின்ஸில் எல்லாம் பெயின் இருக்குது, முக்கியமாக கால் கட்டை விரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாயின்ஸில் தான் அதிகமான பெயின் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. அப்போ இந்த யூரிக் ஆசிட் லெவலை நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா கால் கட்டை விரலில் இருக்கக்கூடிய வலி என்னவாக இருக்கும். மைல்டாக ஒரு வலி தெரிஞ்சதுன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க. ஸோ அப்போ தான் நமக்கு இந்த யூரிக் ஆசிட் லெவல் குறைய ஆரம்பிக்கும். அது தாண்டி இந்த கிறிஸ்டல்ஸ் மாதிரி படிது பார்த்தீங்களா, இது நமக்கு ஜாயின்ட் பெயின், மூட்டு வலி. ஸோ நீ ஜாயிண்ட்லேயும் நமக்கு பெயின் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இதை தாண்டி யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்குது உடம்புல அப்படின்னு பார்த்தோம்னா கிடுகிடுன்னு வெயிட் கெயின் அதிகமாகுது, இன்டைஜஷன் ப்ராப்ளம் வருது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும். பேக் பெயின் ரொம்ப சிவியராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி யூரிக் ஆசிட் லெவலை நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா கிட்னிக்கான ஸ்பெஷல் மெடிசன்ஸ் என்னவோ அதை எடுக்கணும். தினமும் காலையில் கொஞ்சமாக
பார்லி கஞ்சி நீங்கள் குடிச்சுக்கோங்க. அது எதற்காக நம்ம குடிக்க சொல்கிறோன்னா, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு காலையில் கொஞ்சமாக பிரேக்ஃபாஸ்ட்டாக கிடையாது, கொஞ்சமாக இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் கூட நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி பார்லி கஞ்சி குடிக்கிறது, இப்போ நான் சொன்ன ஜூஸஸ் எடுத்துக்கிறது, இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த யூரிக் ஆசிட் லெவல் குறையிறதுக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சில மூலிகைகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சீந்தில். இந்த சீந்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை பல நோய்களுக்கு பயன்படுதுங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சுகர் லெவல் குறையிறது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே சீந்தில் ஒரு முக்கிய மருந்து. இந்த சீந்தில் பொடியாக அந்த இலைகள்ல இருந்து நம்ம பொடியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த சீந்தில் பொடியோட வேறு என்ன பொடி சேர்த்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீர்முள்ளி ரொம்ப சிறந்தது. சிறுநீரகம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளுக்குமே நமக்கு நீர்முள்ளி ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. சீந்தில், நீர்முள்ளி இந்த 2 மூலிகையும் நம்ம பொடியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இது 100 கிராம், இது 100 கிராம், அப்போ 200 கிராம் இருக்குது. இந்த 200 கிராமுக்கு 50 கிராம் நம்ம சோம்பு சேர்த்து எடுத்துக்கணும். சோம்பு அப்படின்னு சொல்கிறது நம்ம பெருஞ்சீரகம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் 50 கிராம். அந்த பொடியை இதனோட சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ 2த்தையுமே நம்ம சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறோம். இதை எப்படி நம்ம ரெகுலராக சாப்பிட்லாம்? ஸோ இந்த பொடியை நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, இந்த பொடியை காலை இரவு 2 வேளையும் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ எந்த அளவு நம்ம பயன்படுத்த போகிறோம்னா 5 கிராம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ காலையில் 5 கிராம், ஈவினிங் 5 கிராம். ஸோ இந்த 3 மூலிகை சேர்ந்த இந்த பொடியை ரெகுலராக காலை இரவு கஷாயமாக நம்ம பயன்படுத்த போகிறோம். 5 கிராம் எடுத்து 3 கிளாஸ் தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சு இதை குடிச்சிட்டே வரணும். கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கணும். ஸோ காலையில் உணவு எடுத்த பிறகு இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது யூரிக் ஆசிட் லெவல் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நான் சொன்ன மாதிரி உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அதனோட இந்த கஷாயமும் நம்ம குடிச்சிட்டே வரணும். முக்கியமாக இந்த சீந்தில், நீர்முள்ளி, சோம்பு இது 3ம் சேர்ந்த கஷாயம் ரெகுலராக நீங்கள் ஒரு 48 டேஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்களேன். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய சுகர் லெவலும் குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி யூரிக் ஆசிட் லெவலும் நல்லாவே உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். ஸோ யூரிக் ஆசிட் லெவல் குறையிறதுக்கு இது வந்து பெஸ்ட் மெடிசனாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தைல வகைகளும் இருக்குது. ஸோ வெளிப்பிரயோகமாக அந்த மூட்டு வலி இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு வெளிப்பிரயோகமாக இந்த தைலங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். குறுந்தொட்டி தைலம் பயன்படுத்தலாம், சிவப்பு குக்கில் தைலம், காய திருமேனி தைலம், இந்த தைலங்களை எல்லாமே வலி இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் ஒற்றனம் கொடுக்கலாம். ஸோ ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு டப்பில் வெதுவெதுப்பான தண்ணீரில் உங்களுடைய 2 பாதங்களையும் உள்ளே வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 10 நிமிடங்கள் இப்படியே வச்சுட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வலியானது குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்குது, இல்லை சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.